இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1895ஆம் ஆண்டு அமெரிக்க அதிபராக இருந்த கிளீவ்லேண்ட் என்பவருக்கு ஒரு கடிதம் வந்தது. மாண்புமிக்க அதிபரே, வணக்கம். உங்கள் குடிமக்களில் ஒருவன் எழுதிக் கொள்வது, எனக்கு சில நாட்களாக நிம்மதியில்லை, தூக்கமில்லை. அரசாங்கத்திற்கு எதிராக நான் தவறு செய்துவிட்டேன். 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட 3 தபால் தலைகளை, ஸ்டாம்ப், நான் மீண்டும் பயன்படுத்திவிட்டேன். அதற்காக மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியுங்கள். அந்த 3 தபால் தலைக்கான பணத்தை நான் இக்கடிதத்தோடு காசோலையாக, செக், நான் இதிலே அனுப்பிவிடுகிறேன். இப்படிக்கு உங்கள் குடிமக்களில் ஒருவன். எவ்வளோ பிரமாதமான கடிதம்! இப்போ கடிதம் இல்லை, இப்போல்லாம் வாட்ஸ்அப் தான். அப்போ அந்த அதிபர் அந்த கடிதத்தை பார்த்துவிட்டு, இவரே உண்மையான குடிமகன், ரியல் சிட்டிசன் ஆஃப் த கண்ட்ரி என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியிலே வாசித்தோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றி வந்தார். திருமுழுக்கு யோவான் பாலைவனத்திலே மனம் மாறுங்கள், விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறுங்கள், மெஸ்ஸியா வரப்போகிறார், மனம் மாறுங்கள், இயேசு உங்கள் உள்ளத்திலே பிறக்க போகிறார் என்ற செய்தியை அடி எடுத்து வைக்கிறார். இன்று திருவருகை காலத்தின் 2ஆம் ஞாயிறு வழிபாட்டில் இருக்கிறோம். இதனுடைய மைய செய்தி மனமாற்றம். இயேசுனுடைய வருகைக்காக நாம் தயாரிப்பதற்காக மனம் மாறுங்கள். இந்த திருமுழுக்கு யோவான் எப்படி இந்த மனமாற்ற செய்தியை பற்றி சொல்லலாம்? எப்படி இவர் திருமுழுக்கு கொடுக்கலாம்? அவ்வளோ பெரிய ஆளா? இவருக்கு இந்த அதிகாரம் எங்கிருந்து வந்தது? யார் இந்த திருமுழுக்கு யோவான் என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போமா? முதலாவதாக, இவர் பாலைவன குரல். திருமுழுக்கு யோவான் யார்? இவர் பாலைவன குரல், the voice of the desert. எசாயா 40ஆம் அதிகாரம் 3-4. குரலொலி ஒன்று முழங்குகின்றது, பாலை நிலத்தில் ஆண்டவர்க்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், பால் நிலத்தில் நம் கடவுளுக்காக நெடுஞ்சாலை ஒன்றை சீராக்குங்கள். பள்ளத்தாக்கு எல்லாம் நிரப்பப்படும், மலை குன்று யாவும் தாழ்த்தப்படும், கோணலானது நேராக்கப்படும், கரடு முரடானவை சமதளமாக்கப்படும்.